யோசிச்சு பாருங்க, பிஸியான மண்டே, ஃபுல் பரபரப்பா வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ திடீர்னு பாஸ் கிட்ட இருந்து மெயில் வருது, இந்த மாதிரி வந்துட்டு நம்ம Thursday 4 o'clock நமக்கு மீட்டிங் ஷெடியூல் பண்ணலாம், நமக்கு மீட்டிங் இருக்கு, மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மெயில் வருது. அப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஐயோ, நான் என்ன தப்பு பண்ணணும், என்ன ஃபயர் பண்ணிடுவாங்களோ, இல்ல நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டேன், அதை பத்தி பேசுறதுக்காக தான் பாஸ் கூப்பிடுறாங்களா, இந்த மாதிரி நீங்க யோசிச்சுட்டே இருப்பீங்க. யோசிக்கிறது மட்டும் இல்லாம கொலீக்ஸ் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி என்ன நடந்திருக்கும், போஸ்ட் நிறைய தப்பு பண்ணிட்டேனா, உங்களுக்கு என்ன தோணுது, அது மாதிரிலாம் வந்து நீங்க தேவையில்லாத அட்வைஸ் இதெல்லாம் கேட்கறது, அது மாதிரிலாம் நீங்க அவங்களோட டிசிஷன் பத்தி கேட்கறதுக்கும் இவ்வளவு போயிருப்பீங்க. இது கரெக்டா பார்த்தா அந்த மாதிரி நமக்கு Thursday 4 PM வந்துருச்சு, உங்களுக்கு மீட்டிங்ல கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி மேனேஜர் சொல்றாரு, ஹலோ கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்க சூப்பரா வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருக்கீங்க. ஸோ இப்போ உங்களை நாங்கள் டீம் லீடா ப்ரமோட் பண்றோம். ஸோ நீங்களும் ஒரு டீமா லீட் பண்ண போறீங்க. அப்போ உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஃபுல் ஃபுல் ஜாலி மூடு போயிடுவீங்க, ஹாப்பியா இருவீங்க. அப்போ யோசிப்பீங்க, இவ்வளோ 2-3 days மண்டே நமக்கு மெயில் வந்துச்சு, இந்த 3 days நம்ம பாஸ்ட் 3 days ஃபுல் இதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தோம். தூங்க முடியல சரியா, நம்ம என்ன ஆச்சோ, என்ன தப்பு பண்ணுவோம், ஃபைட் பண்ணிடுவாங்க, இப்படியெல்லாம் நெகட்டிவா யோசிச்சுட்டு இருந்தோம். கரெக்டா? ஆனா நம்மளுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துருக்காங்க. அப்போ சந்தோஷம் இருக்கும், ஒண்ணுமே இல்லையே, ஒண்ணுமே போச்சு. ஆனா நம்ம யோசிச்சதெல்லாம் வேஸ்டா போச்சு. இந்த திங்கிங் வந்துட்டு ஓவர் திங்கிங்.